நீங்கள் ஒரு அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கோட், கான்ஃபிக், கீஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு எங்கே எந்த ஃபைல் இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே நேரம் ஆகிடும். அதனால தான் இந்த வீடியோவில் விஎஸ் கோட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். உங்கள் ப்ராஜெக்டில் எந்த ஒரு குழப்பமும் வராமல் இருக்க இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ப்ராஜெக்ட் செட்டப் கண்டினியூ பண்ணலாம். இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். விஎஸ் கோடோட கம்ப்ளீட் டியூட்டோரியல் நம்ம இங்கே பார்க்க போகிறதில்ல. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபியூச்சர்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எக்ஸ்ப்ளோரர், தென் டெர்மினல், இந்த ரெண்டு ஃபியூச்சரை மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, உங்கள் சிஸ்டமில் விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணோம். ஏன் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான A to Z எல்லா ஃபைல்ஸுமே அந்த ஃபோல்டர்ஸில் தான் இருக்கணும். அதை நம்ம விஎஸ் கோட் மூலமாக அக்சஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போகிறோம். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோன்னா அந்த ஃபோல்டரை இங்கே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நீங்கள் எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அங்கேருந்து அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஃபோல்டர் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. அடிஷ்னல் ஃபோல்டர்ஸை நம்ம இங்கேயே கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை பார்த்துடலாம். இதில் நம்ம என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நம்ம இந்த ஃபோல்டர்ஸில் வைக்க போகிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இது தான். பார்த்திங்கன்னா ஏவியேஷன் அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியரிங்கிறது தான் மெயின் ஃபோல்டர். அதுக்குள்ளே இந்த டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஒன்று வந்து கான்ஃபிக், டேட்டா செட், டாக்ஸ், இன்ஜெக்ஷன், பவர் பிஐ, ஸ்க்ரீன்ஷாட், எஸ்கியூஎல் அண்ட் ஏவியேஷன் டிபிடி. டிபிடி ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம இப்போ தேவையில்லை. டிபிடி நம்ம க்ரியேட் பண்ணும்போது இந்த ஃபோல்டர்ஸ் இதுக்கான மாடல்ஸ் எல்லாமே ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸாக ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். அது நம்ம அந்த டாபிக் போகும்போது கிளியராக பார்க்கலாம். கான்ஃபிக் ஃபோல்டர் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோன்னா நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அந்த அப்ளிகேஷனோட கீஸ் எல்லாமே கான்ஃபிக் ஃபைல்ஸில் தான் சேவ் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம சேவ் பண்ணுவோம். அதுதான் ப்ராப்பரான மெத்தட். தனியாக நம்ம வேறு ஒரு ஃபைல்லையோ இல்லை டைரெக்டாக கோட்லேயோ நம்ம பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிளில் தான் அந்த கீயை ஸ்டோர் பண்ணணும். அந்த வேரியபிளில் தான் நம்ம கோட்ஸில் யூஸ் பண்ணணும். ஓகே, தென் டேட்டா செட். டேட்டா செட் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது அடிஷ்னலாக எக்ஸல், சிஎஸ்வி ஃபைல்ஸு டெம்பரவரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம இந்த டேட்டா செட்டுன்ற ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கணும். டாக்ஸை பொறுத்தளவு என்ன ஆர்கிடெக்சர் டயக்ராம்ஸ், ப்ராஜெக்டோட டாக்குமெண்ட்ஸு, ஏதாவது ரெஃபரன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே இந்த டாக்ஸுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ஜெக்ஷனில் தான் வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட் ஸ்டோர் பண்ணுவோம். டேட்டாவை ஏபிஐலேருந்து ஃபெச் பண்ணி ஸ்னோஃப்ளேக்ஸ்க்கு லோட் பண்ணுது இல்லையா, அதுக்கான கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் நம்ம இன்ஜெக்ஷன் ஃபோல்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பவர் பிஐ சம்மந்தமான பிபிஎக்ஸ் ஃபைல்ஸ், தீம்ஸ், டெம்ப்ளேட்ஸ், மற்ற எல்லா ஃபைல்ஸுமே நம்ம பவர் பிஐ ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணிக்குவோம். தென் ஸ்க்ரீன்ஷாட். ஏதாவது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக நம்ம எடுத்திருந்தோம், இல்லை நீங்கள் வந்து உங்கள் கிட்டப் அக்கௌண்ட்டில் நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபுல் செட் ஆஃபையும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுவீங்க இல்லையா, உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணும்போது அதுக்கு உங்களோட ரீட்மி ஃபைலுக்கு தேவைப்படுற ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்கியூஎல் ஃபைல்ஸ். நம்ம சில எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் ரன் பண்ணி பார்ப்போம் டெஸ்டிங்காக. டிபிடி கிடையாது. டிபிடி வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டிபிடிக்குள்ளே க்ரியேட் ஆகும். நம்ம அடிஷ்னலாக ஏதாவது கனெக்ஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து ஸ்கீமா க்ரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதோட கோட்ஸ் எல்லாமே வந்து எஸ்கியூஎல் ஃபோல்டர்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏவியேஷன் டிபிடி. அது டிபிடியோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். அது நம்ம டிபிடி போகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இதே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை இப்போ நம்ம விஎஸ் கோடில் க்ரியேட் பண்ணலாம். இதுக்குள்ளே நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபைல், செகண்ட் வந்து ஃபோல்டர். நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணுன்னா இந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபோல்டரோட நேம் என்ன நேமில் வேணுமோ அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஓகே, இதோட பார்த்தும் வந்து நீங்கள் ஆல்ரெடி எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே சேவ் ஆகிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஃபைல் ஏதாவது சேவ் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே நான் கான்ஃபிக்குள்ளே ஃபைல் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக இதில் க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பைத்தான் ஃபைல் தேவையில்லை, ஃபோல்டர்ஸ் மட்டும் தான் தேவை. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ஃபோல்டர்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது
பைத்தான் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோ. டெர்மினலில் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தான் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வெர்ஷன் நம்பர் வந்தது அப்படின்னா உங்களுக்கு பைத்தான் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படி இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டேரெக்டாக நீங்கள் பைத்தானோட வெப்சைட்டில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ஓகே, அதில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்ன கிளிக் பண்ணணுன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஆட் டு பாத் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் வரும். அதை மட்டும் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுலையோ இல்லை விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணுறதுலையோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின செப்பரேட் வீடியோ ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணோம். வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான பேக்கேஜை குளோபல் என்விரான்மெண்ட்டோட இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம வெர்ச்சுவலாக ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நம்ம அந்த பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தான் -m venv ஸ்பேஸ் venv இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது ஏவியேஷன் ஃபோல்டருக்குள்ளே இருக்கோம், வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இல்லை. வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணால் தான் நம்ம அந்த வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நம்ம பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா, சேம் venv/scripts. இதுதான் விண்டோஸ்க்கு. மேக்காக இருந்தால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கமெண்ட் வரும். தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் அவைலபிள் இருக்கும். வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்களா இல்லையான்றதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த ஃபஸ்ட்டு venv ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா? இப்படி இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்க முடியும். இனிமேல் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற பேக்கேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான 3 பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணணும். பைத்தான் பேக்கேஜஸ். அது என்னென்ன பேக்கேஜஸ், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா, ரிக்வெஸ்ட் பேக்கேஜ் மூலமாக தான் நம்ம ஏபிஐயை கால் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு டேட்டா வந்து ஏபிஐயில் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ரிக்வெஸ்ட் பேக்கேஜை யூஸ் பண்ணி தான் ஏபிஐ மூலமாக டேட்டாவை எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து பிப் இன்ஸ்டால் ரிக்வெஸ்ட்ஸ். எல்லா பேக்கேஜையும் கண்டினியூஸாக கொடுத்து இன்ஸ்டால் பண்ணலாம். நம்ம டெமோக்காக ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, பிப் இன்ஸ்டால் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிபெண்டன்சி பேக்கேஜஸும் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம requirements.txt ஃபைல் ஜென்ரேட் பண்ணோம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, பிப் ஃப்ரீஸ் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துக்கோங்க, requirements.txt. இந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே க்ரியேட் ஆகும். ஓகே, இப்போ நான் கொடுத்துட்டேன், இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டிபெண்டன்சி பேக்கேஜ் எல்லாமே இங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஒரு பேக்கேஜ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அகெயின் பிப் இன்ஸ்டால் python.env கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. .env நான் இது வந்து .env. ஓகே, இப்போ இதுவும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் பிப் ஃப்ரீஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதோட டிபெண்டன்சியை நம்ம அங்கே ஆட் பண்ணோம். ஃப்ரீஸ் கிரேட்டர் தென் சிம்பிள். ஆக்சுவலாக வந்து ஒரே பேக்கேஜ்லேயே பண்ணலாம். ஐ மீன் பிப் இன்ஸ்டால் கொடுத்து எல்லா பேக்கேஜையும் கமா கொடுத்து டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா எல்லா பேக்கேஜும் ஒன் டைமில் இன்ஸ்டால் ஆகிடும். நம்ம ஃபஸ்ட் டைமாக பண்ணுறதுனால தனித்தனியாக நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, requirements.txt அதில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிக்வெஸ்ட்டு .env அதோட வெர்ஷன் டீட்டெயில்ஸு எல்லாமே இங்கே ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்னோஃப்ளேக் கனெக்டர்.
பிஃபோர் தட் பைத்தானோட .dnv எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். .env பேக்கேஜ் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா, முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கான்ஃபிக் ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து க்ரெடென்ஷியல்ஸை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு. அந்த வேரியபிளை ரீட் பண்ணுறதுக்காக இந்த பேக்கேஜ் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் இதை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ 2வது பேக்கேஜ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்னோஃப்ளேக் கனெக்டர், அதுதான் மெயின். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணலாம். பிப் இன்ஸ்டால் snowflake -connector -python கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களுக்கு பேக்கேஜ் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகி முடித்தோன்னா அகெயின் நம்ம requirements.txtக்குள்ளே அதை ஆட் பண்ணோம். ஓகே, இப்போ நமக்கு ஸ்னோஃப்ளேக் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. எரர் வந்துச்சுன்னா எதனால் எரர் வருதுன்னு பார்த்து டீபக் பண்ணோம். அகெயின் இப்போது பிப் ஃப்ரீஸ் requirements.txt. ஓகே, இப்போ அந்த ஃபைல்ஸ்குள்ளே நம்மளோட டிபெண்டன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா டிபெண்டன்சியும் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எதுக்காக நம்ம இந்த requirements.txt க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ இந்த சிஸ்டமில் நான் இந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே எல்லா பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் நான் இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபைல்ஸை இன்னொரு இடத்துக்கு இன்ஸ்டால் பண்ணணும், ஐ மீன் இன்னொரு சிஸ்டமுக்கு மாற்றணும் அப்படின்னா அகெயின் நான் பேக்கேஜ் எல்லாத்தையுமே அந்த புது என்விரான்மெண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்போது ஒவ்வொன்றா நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த requirements.txt இருக்கு இல்லையா, இதில் உள்ள டிபெண்டன்சி அண்ட் மெயின் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு கமாண்ட் மூலமாக நம்ம இந்த ஃபைலை ரீட் அவுட் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது என்டர்பிரைஸை பொறுத்தளவு இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப இன்டெப்த்தாக போகிறதில்ல. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ தட் நம்ம எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு போதும். ஓகே, சிஸ்டமில் VS கோட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், பைத்தானோட பேக்கேஜஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, API நமக்கு ரெடியாக இருக்குது. API மூலமாக கனெக்ட் பண்ணி டேட்டா ஃபெச் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு டூல் என்னென்னா ஸ்னோஃப்ளேக் தேவை. ஓகே, ஸ்னோஃப்ளேக் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் அக்கௌண்ட் மூலமாகவே இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணிடலாம். ஸோ பேஜை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைன் அப் ஃபார்ம் கேட்கும். உங்களோட நேம் டீட்டெயில்ஸ், இமெயில் உங்களோட ஜிமெயிலே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு என்ன ரீசனுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் அந்த கம்பெனி நேம், ஜாப் டைட்டில்லாம் கேட்கும். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிடலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு AWS டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும், நீங்கள் அதையே விட்டுடலாம். என்டர்பிரைஸ் வந்துட்டு AWSலேயே வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ரீஜன் வந்து நியரஸ்ட் ரீஜன் ஏதாவது ஒரு ரீஜனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். சப்மிட் பண்ணி முடிச்சோன்னா உங்கள் இமெயிலுக்கு ஆக்டிவேட் யுவர் ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்டுன்னு ஒரு மெயில் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். உங்களோட யூசர் நேம் ஏதாவது ஒரு யூசர் நேம் கொடுக்க சொல்லும், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இது மூணையும் டைப் பண்ணிடுங்க. ஸோ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். மற்ற ஆப் மாதிரி டைரெக்டாக நீங்கள் இப்போ ஸ்னோஃப்ளேக்கோட மெயின் பேஜில் போய் சைன் அப் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்காது. உங்களுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு URL வரும். அந்த URL நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூசர் நேம், பாஸ்வேர்டு ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி தான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான VS கோட் செட்டப், பைத்தான் என்விரான்மெண்ட், அப்புறம் ஸ்னோஃப்ளேக் ட்ரையல் அக்கௌண்ட், இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ நமக்கு தேவையான ஃபவுண்டேஷன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா API டேட்டாவை ஸ்னோஃப்ளேக்கு ஃபெச் பண்ணிட்டு வரணும். பிஃபோர் தட் நம்ம ஸ்னோஃப்ளேக்கை VS கோடோட இன்டகிரேட் பண்ணணும். அதுக்கான கனெக்ஷன் செட்டப், அதுக்கப்புறம் டெஸ்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோலேருந்து பார்க்கலாம். இந்த செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னா நீங்களே API டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது எரர் வந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.